இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி கூப்பிடுறா தெரியுமா? நீ என் தாசன். யாரு தாசன்? நம்ம வேதத்துல பார்ப்போம். என்னோட ஏசையா 44வது அதிகாரம் 21வது வசனம். ஐசியா சாப்டர் 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். யாரா? இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய நம்ம தான் தேவனுடைய தாசனாக இருக்கிறோம். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமீன். தாசன்னா என்ன பண்ணுவோம்னாக்க, நமக்கு மேலே இருக்கிற அந்த போதகர், அந்த எஜமானுக்கு கீழே நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு சேவை செய்யறது. ஸோ நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சேவை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட இருக்கிற நம்மள, உங்களையும் என்னையும் பார்த்தது ஆண்டவர் இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாரு? நீ என் தாசன். தாசனை என்ன சொல்றாரு? பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, உருவாக்கின சிருஷ்டிகரும் அவர் தான். அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நீங்க மறக்கப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன் தேவன், நீ என் தாசன் அப்படின்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் தேவனா இருக்கிறார். நாம் அவரோட தாசனாக இருக்கிறச்சே அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. மனிதர்கள் மறந்திருக்கலாம், யார் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாங்களோ அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தேவன் பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை எண்ணி அவர் மறக்காம இருக்கார். ஆமீன். அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை.